This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் மந்த்லி தௌசண்ட்ஸில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு 5 வருஷம் ஆச்சு இதை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன். பட் நான் உங்களுக்கு 30 செகண்ட்குள்ள புரிய வைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க துரோகம் பண்ணாவோ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை மன்னிச்சிருங்க. அண்ட் அதுதான் நான் 14 of the 50 golden laws சொல்லுது. நீங்க சொல்லலாம் அதெல்லாம் மன்னிக்க முடியாது, பட் நான் மன்னிக்க சொல்றது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா ஒரு பெரிய பாரத் இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது முன்னே இருக்க நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். லைக் நமக்கு போய் இவங்க எப்படிடா துரோகம் பண்ணாங்கன்னு அதுக்குன்னு மன்னிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பழைய மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப துரோகம் பண்ணுவாங்க. லைக் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, சரி ஓகே நான் மன்னிச்சுட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா திரும்பி கூட பார்க்காம போயிடணும். பிகாஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம சைலண்டா கிளம்புறது அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கு எவ்ரி ஒரு 60 செகண்ட்ஸ் எனக்கு லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங்லாம். எல்லா விஷயத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே இரு, லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் லா 1 of the 50 golden laws you learn with age என்ன சொல்லுதுன்னா worrying doesn't change outcomes. தட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. ஒத்துக்கிற ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுனா அந்த ரிக்ரெட் கண்டிப்பா இருக்குதான் செய்வோம். லைக் லிட்டரலி நம்ம மனசாட்சி நம்மளை போட்டு தாக்கிறோம். பட் அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவுட்கம் ஒன்றும் மாற போறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. ஏதர் சால்வ் பண்ண முடிஞ்சா அவுட்கம் வரும். சப்போஸ் சால்வ் பண்ணவே முடியலனா அது கம்ப்ளீட்டா அப்படியே மறந்துட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அதுதான் நல்லது. இந்த லா மோஸ்ட்லி லவ் பண்றவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். அண்ட் அவங்களுக்கு இது கண்டிப்பா புரியும். லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கும் எவ்ரிடே ஒரு 60 செகண்ட்ஸ்ல நிறைய லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங் லா. என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லூசர். அண்ட் இதுக்கான ரீசன் வந்து லா 2 of the 50 golden laws. தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். இமேஜின் ஏதோ ஒரு ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்லுவான் லைக் ஒரு டீ கடை வச்சா மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கலான்னு. ஸோ அதனால நீங்களும் எப்படி ஒரு டீ கடை பிசினஸ் ரன் பண்றதுன்னு கூகுள் யூடியூப் நல்லா பார்த்துட்டு யார்கிட்ட காசை வாங்கி எப்படி ஒரு டீ கடை ஆரம்பிப்பீங்க. அண்ட் அப்பதான் ரியாலிட்டியில் ஒரு டீ கடை ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். சும்மா கூகுள் யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுட்ட உடனே நம்ம தண்டா எல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைப்போம். பட் அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான நாலேஜ் மட்டும் இருந்தா பார்த்தாது, அதுக்கு உண்டான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எப்படி கிடைக்கும்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபீல்ட்ல இறங்கி ஒரு எம்ப்ளாயியா கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்கணும். தப்பே இல்லை. அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு இந்த பிசினஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு புரிய வரும். சும்மா சோஷியல் மீடியால ஒருத்தர் சொல்றான்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா லாஸ்ட்ல தான் முடியும். அண்ட் இது பிசினஸ்ன்னு இல்லை, ஒரு சில வாட்டி நம்ம லைஃப்லயே கூட வருந்தோம். அண்ட் இதனாலதான் சப்போஸ் உங்க போன்ல இந்த வீடியோ ஷோ ஆகுதுன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க நீங்க இதுக்கப்புறம் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பீங்க. ஏன்னா இப்ப சொல்ல போற விஷயம் லா 3 of the 50 golden lawsல இருக்கு. டிசிப்ளின் பில்ட்ஸ் யுவர் ட்ரீம் லைஃப். இமேஜின் நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு நல்லா ஹிருத்திக் ரோஷன் மாதிரி உடம்பு வைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால நீங்க ஜிம்மும் ஜாயின் பண்றீங்க. பட் உடம்பு ஏற்ற ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதுமா? போதாது. கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க ரொம்ப கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் லிட்டரலி நீங்க ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும்னு அர்த்தம். அண்ட் அதே சமயம் யூ ஷுட் நாட் சீட் யுவர் செல்ஃப். லைக் நல்லா டிசிப்ளின்டா இருக்கும் போதே நான் ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பீட்சா பர்கர்னு சாப்பிட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. பிகாஸ் அந்த 2 நாள் தான் 4 நாளா மாறும், 4 நாள் 8 நாளா மாறும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யூ லூஸ் எவ்ரிதிங். ஸோ டிசிப்ளின் இஸ் நாட் ஒன்லி அபவுட் கன்சிஸ்டன்சி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் நாட் சீட்டிங் யுவர் செல்ஃப். இது பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சீரியஸ்லி உங்க ட்ரீம் லைஃப் வாழ்வீங்க. And listen carefully. உங்களுக்கும் எவ்ரிடே வெறும் 60 செகண்ட்ஸ்ல நிறைய லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங் லா. சப்போஸ் உங்க போன்ல இந்த வீடியோ ஷோ ஆகுதுன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க நீங்க இதுக்கப்புறம் ரொம்ப கைண்டா இருப்பீங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம் லா 4 of the 50 golden lawsல இருக்கு. கைண்ட்னஸ் இஸ் நெவர் வேஸ்டட். நம்ம யாருக்காச்சும் கெடுதல் பண்ணனா அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம யாருக்காச்சும் நல்லது பண்ணனா கூட அதுவும் ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. பிகாஸ் கர்மா இஸ் ரியல். நீங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகதான் போகுது. லைக் ஒரு பெருசால நீங்க நல்லது பண்ண தேவையில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லாதவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரியான சின்ன சின்ன செயல்களே போதும். அப்போ அவங்க உங்களை மனசார வாழ்த்துவாங்க. அந்த ஒரு செகண்ட் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க, அது ஒரு வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். அட்லீஸ்ட் நல்லது பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ பி கைண்ட் டு எவ்ரிபடி, இட் ஆல்வேஸ் கம்ஸ் பேக். அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுக்கும் எவ்ரிடே வெறும் 60 செகண்ட்ஸ்ல நிறைய லைஃப் சேஞ்சிங் லெசன்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் சேஞ்சிங் லா.